ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூனிவர்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம், எந்தெந்த முறையிலெல்லாம் பேசினா யூனிவர்ஸ் நமக்கு சீக்கிரமாக நமக்கானது பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வர ஜூலை 1 வர மண்டே வந்து நம்ம அதிகாலை ஈர்ப்பு விதி பயிற்சி செய்ய போகிறோம். குரூப்பாக சேர்ந்து இது குரூப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இது மூலமாக ஒரு டிசிப்ளினான ஒழுங்கான வாழ்க்கை முறையை கொண்டு வரதுக்கும் நம்மளோட கனவுகளை சீக்கிரமாக அடையிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரே ப்ராக்டிஸை நம்ம பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குறதும் தான் இதோட கோலாக இருக்கும். ஸோ இதில் நம்ம குரூப்பாக பண்ணும்போது நம்மளோட கோலை வந்து நம்ம சீக்கிரமாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக பண்ணும்போது நமக்கே ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக எந்திரிச்சு இவங்க கூட போய் நம்மளும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஆசைகள் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது நம்மளோட ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்மளை தூங்கவே விடாது இல்லையா, அந்த விஷயம் வந்து நடந்தே ஆகணும் சொல்லுவாங்க. அதை வந்து அடையிறதுக்கு வந்து ஒரு குரூப்பாக நம்ம பண்ண போகிறோம். குரூப்பாக பிரார்த்தனைகள், மற்ற ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியில் போயிடும். நம்மளோட கோலை நம்ம சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். அதுக்காக தான் இதை மெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் பேசினா பிரபஞ்சம் நமக்கு சீக்கிரமாக நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நமக்கு எண்ணங்களாக மாறுது. அந்த தொடர் எண்ணங்கள் தான் நமக்கான உணர்வுகளாக மாறுது. இந்த உணர்வுகள் தான் பிரபஞ்சத்தோட மொழி. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசணும். எங்கே பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம், யார்கிட்ட பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நினைவுகள் விட வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் நீங்கள் நினைக்கிறது கூட வார்த்தையாக தான் நினைப்பீங்க இல்லையா. ஒரு பொருளோட மீனிங் அப்படிங்கிறதே வார்த்தைகள் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தைங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயங்களை நம்ம ஈஸியாக அடைய முடியும். ஸோ பிரபஞ்சத்திட்ட பல வகைகளில் நம்ம பேசலாம். இந்த பிரபஞ்சம் தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சபூதங்களில் இருக்கிற எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பூமியில் இருக்கிற நம்ம, ஆகாயத்தில் இருக்கிற எல்லாமே, பால்வெளி அண்டத்துலேருந்து எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட மொழி வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகள். அந்த கரெக்டான உணர்வுகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரெக்டான வார்த்தைகளை நம்ம பேசணும். அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட டெய்லியுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான விஷயத்த பிரபஞ்சம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பேச சொல்கிறோம். அப்போது எந்தெந்த வகையிலலாம் பிரபஞ்சத்திட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை அம்சங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாயம், நிலம், நீர், காற்றுன்னு சொல்லி எதுக்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசலாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளால் உணர முடியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அற்புதத்தை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாலே கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்மளால் உணர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பேசுங்க. டெய்லியுமே சூரியனை பார்த்து பேசுங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஹையர் லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவங்களோட அந்த வெளிச்சம், உடலுக்கு வெளிச்சம், உயிருக்கு வெளிச்சம் வரணும், அதுதான் ஞானம்னு சொல்லுவோம். அந்த வெளிச்சத்தை குறிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதனால் நீங்கள் சூரியனை பார்த்து பேசலாம். சந்திரனை பார்த்து பேச பிடிக்கும்னா பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், நிலாவை பார்த்து நான் பேசுவேன், நிலா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் டெய்லி பேசும்போது உங்கள் எனர்ஜியும் நிலவோட எனர்ஜியும் ஈக்குவல் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் டெய்லி சூரியனை பார்த்து பேசும்போது உங்களுக்கு வெயிலில் போனீங்கன்னா வெயிலே அடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா சூரியனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அப்போ சூரியனும் திருப்பி லவ் பண்ணும்போது அதோட வெப்பம் வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. இதை வந்து என்னோட சின்ன வயசில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். வெயிலில் போனால் நான் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குதுல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து உங்களால் அந்த லவ்வை கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களை பார்த்து பேசலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். தண்ணீர் நமக்கே தெரியும், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதில் வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு எனர்ஜியாக மாறி அந்த விஷயத்தை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும்னு சொல்லுவோம். காற்றுக்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களில் எந்த அம்சத்துக்கிட்ட வேணாலுமே நீங்கள் டெய்லி பேசிஸில் பேசலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லியும் அந்த விஷயத்துக்கிட்டேயே பேசுங்க. அது வந்து உங்களுக்கு லக்கியான விஷயமாக மாறிடும். சூரியன்கிட்ட பேசுகிறீங்கன்னா டெய்லி சூரியன்கிட்ட பேசுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் சேலஞ்ச் மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு பேசுங்க. சந்திரன்கிட்ட பேசுனீங்கன்னா மாதம் முழுக்க நீங்கள் சந்திரன் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி இயற்கை அம்சங்கள் எதுக்கிட்ட வேணாலுமே நீங்கள் பேசுனீங்கன்னா டேரெக்டாக பிரபஞ்சத்துக்கு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் டெய்லியும் பேசணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்மளோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறத அமைதியாக கேட்குற பர்சனாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அன்பு தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். அப்போ நம்ம சொல்கிறத அவங்க அமைதியாக கேட்குறாங்க அப்படின்னாலே நமக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஸோ உங்கள் பேச்சு யார் அமைதியாக கேட்பாங்களோ, இல்லை அவங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியறவங்களா இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே பேசும்போது அங்கே 2 பேரோட சேர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டேரெக்டாக யூனிவர்ஸ்க்கு போகிறதுனால உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். ஏன் அப்படின்னா நம்ம மனுஷங்களும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான், நம்ம எல்லாருமே பிரபஞ்சம் தான். அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசிங்கனாலும் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். ஸோ டெய்லியும் பேச முடிகிற ஒரு காண்டாக்ட் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரபஞ்சத்திட்ட பேசணும்னு தோணுதோ அந்த பர்சன் கிட்ட பேசினா எனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்க்குறது மன அழுத்தத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பியான லைஃபுக்கு ஒரு லீடாக இருக்குதுன்னு நிறைய சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா செல்ல பிராணிகள் கிட்ட நீங்கள் காட்டுற அன்பு அந்த பிராணிகள் திரும்பி அப்படியே காட்டுது. இப்போ மனுஷங்க கிட்ட வந்து நம்ம ஒரு அன்பு காட்டுறோம் அப்படின்னா அவங்களால திருப்பி நம்மளால காட்ட முடியாது சில நேரங்களில். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். ஏன்னா எல்லா மனுஷங்களும் எல்லா நேரமும் பாசிட்டிவாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் கிட்ட பேசும்போது உங்களுக்கான அன்பை நீங்கள் அந்த செல்ல பிராணிகள் கிட்டேருந்து எடுக்க முடியும். அந்த செல்ல பிராணிகளும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் செல்ல பிராணிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்பாக ஒரு உணவு கொடுத்துட்டு அதுக்கிட்ட வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் பேசுங்க. உங்களோட கோல் நிறைவேறின மாதிரி, அந்த கோல் நிறைவேறினா அந்த செல்ல பிராணிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அது எல்லாமே பேசுங்க. இப்போ நாங்களே வந்து இருக்கும்போது எப்படி பேசுவோம் அப்படின்னா, எங்கள் நாய்க்குட்டிக்கிட்ட வீடு மாற்றும் போது அடுத்த தடவை நம்ம சொந்த வீட்டுக்கு தான் போவோம், நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டா உனக்கு ஒரு ரூம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீயும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வாடகை வீட்டில் வந்து வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த நாயும் பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ வந்து நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் வருதுல்ல. அப்போ என்னைக்காக இருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுனால ஈஸியாக அது பிரபஞ்சத்திட்ட அடையுது. அப்போ டெய்லி பேசிஸில் நாங்கள் இதையே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் உண்மையாகவே நம்ம சொந்த வீடு வாங்கும்போது அதுக்குன்னு ஒரு ரூம் அமையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நம்ம பிரபஞ்சத்திட்ட பேசலான்னு பார்த்தீங்கன்னா, செடி கொடிகள் கிட்ட மரங்கள் கிட்ட நீங்கள் பேசலாம். ஏன்னா இருக்கிறதுலேயே அற்புதமான அம்சம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தான். அந்த இயற்கை அப்படின்னாலே நமக்கு பசுமை தான் ஞாபகம் வரும். அந்த க்ரீன் கலர் அப்படிங்கிறதே வந்து சக்ஸஸை குறிக்குது. அந்த மாதிரி நீங்கள் செடி கொடிகள் கிட்ட நீங்கள் பேசும்போது அந்த செடிகளும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறத சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அந்த செடியும் நல்லா வளரும். ஏன்னா நம்ம அதை மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வு அதுக்கு போகிறதுனால அந்த செடியும் நல்லா வளரும், நம்மளும் நல்லா இருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ செடி கொடிகள் கிட்ட நீங்கள் டெய்லி பேசிஸில் பேச முடியும். ஏன்னா மனிதர்கள் கிட்ட டெய்லியும் பேச முடியாது, பட் விலங்குகள் கிட்டேயோ செடிகள் கிட்டேயும் நம்ம எப்பவுமே பேச முடியும். அதுவும் நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனும் நடக்கும், அந்த செடியும் நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது மூலமாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம். அடுத்து முக்கியமான விஷயம் எப்படியெல்லாம் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பேசலான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நீங்கள் ஒரு பொருள் வச்சுருப்பீங்க, அந்த பொருள் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது பெண்களாக இருந்தால் வளையல் பாசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆண்களாக இருந்தால் வாட்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிராட்டிடியூடு மேஜிக் புக்கில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு கல்லாக கூட அது இருக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கிட்டையும் திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது அந்த விஷயம் வந்து அந்த எனர்ஜியை எடுத்துக்கிறதுனால அந்த பொருளே நமக்கான விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீலிங் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் போடுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணினா தான் நடக்குங்கிறது கிடையாது, பட் அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். ஏன்னா அந்த பொருளை நம்ம அணியும் போது அந்த பொருளில் இருக்கிற எனர்ஜி வந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இது எனக்கு லக்கி ஷர்ட்டு, இதை போடுறப்பெல்லாம் எனக்கு நல்லதாக நடக்கும், இது எனக்கு லக்கி ட்ரெஸ்ஸு, இது எனக்கு லக்கி செயின், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த லக்கின்னு அதுக்கிட்ட நம்ம சொல்ல அந்த பொருளே வந்து லக்கை ஈர்த்து கொடுக்குற ஒரு பொருளாக மாறுது. அப்போ நமக்கான விஷயத்தை அதுவே ஈர்த்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதும் நமக்கான விஷயத்தை நம்ம ஈஸியாக அடைய முடியும். உண்மையாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு நீ என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் எனக்கு நல்லது தான் நடக்குது, நீ என் கூட இருந்தாலே எனக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு பேசுவாங்க. பெண்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் டெடி பியர் கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வச்சுட்டு கூட அதை பிரபஞ்சமாக நினச்சி கூட நீங்கள் பேசலாம். எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பேசுங்க. இல்லை நீங்கள் வந்து கடவுள் தான் பிரபஞ்சம்னு நினைக்கிறீங்கன்னா கடவுள்கிட்ட பேசலாம். கடவுள் வந்து எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு கடவுளாக பார்க்கும்போது நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வருது, யூனிவர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ராடாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு தான். உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
நம்ம நல்லதை தான் பண்ண போகிறோம். யாரையும் நம்ம இங்கே கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. யாரையுமே துன்புறுத்தாமல் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணுற எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. நல்ல பரந்த மனப்பான்மையோடு இருங்க. நான் எது பண்ணினாலும் என்னோட பிரபஞ்சம் என் கூட இருக்குது, அது என்னை நல்ல வழியில் வழி நடத்துது அப்படின்னு நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறத யூனிவர்ஸ் காட்டுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக் கிட்ட பேசுவாங்க, பைக் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்பாங்க. நிறைய பேர் கார் ரொம்ப ஸ்பெஷல்பாங்க. அப்போ அந்த கார் அவங்க கூட இருக்கும்போதே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அது மேலே ஒரு பற்றா ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. பட் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வழியாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக, நம்ம ஃப்யூச்சரில் நடக்கிற நல்ல விஷயங்கள் நினச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்கக்கூடாது. அந்த ரிசல்ட் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு இல்லாமல் இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும், அதனால் எனக்கு தேவையான விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடிச்ச நபர், நான் சொன்ன மாதிரி விலங்கு, செடி கொடிகள், இயற்கை அம்சம், அந்த மாதிரி எதுக்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசுங்க. பிரபஞ்சம் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட காட்டுவாங்க. நம்ம யூனிவர்ஸ்னு பேசுகிறோமா, யூனிவர்ஸுங்கிற வேர்டையே உங்ககிட்ட காட்டுவாங்க. பிளஸ்டுன்னு பேசுகிறோமா, பிளஸ்டுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. இல்லை பிளஸ்டுன்னு நம்ம வாயிலேயே வர வைப்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். அதனால் பார்த்து பேசுங்க. இனிமேல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்பிக்கையோடு பேசுங்க. ஒரு 30 நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க உங்களுக்கு லக்கி சாமா மாறிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். லவ்வராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்கள் பாண்டிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏன்னா டெய்லி நம்ம காண்டாக்ட் வைக்கும்போது அந்த எனர்ஜி வந்து மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ ஈஸியாக நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேசினா ஹாப்பியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். எப்படி பேசினாலும் பிரபஞ்சம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சம் நம்மளை தொடர்பு கொள்ளுவாங்க. பிரபஞ்சம் எந்தெந்த வழிகளெல்லாம் தொடர்பு கொள்ளுவாங்கங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேவ் அ மேஜிக்கல் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.